ஆறுதல் உண்டு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று தேவ வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய காலம் முடிவடையக்கூடிய அளவுக்கு உங்கள் சூழ்நிலைகள் இருக்கிறதா? இன்றைக்கு நான் செத்து போயிடுவேன் நினைக்கிறியா? இன்றைக்கு உன் உயிர் உன்னை விட்டு பறிபோகும் என்று நினைக்கிறாயா? இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலையில், உன்னுடைய வாழ்க்கையில் இனி எனக்கு காலம் செல்லாது, இனி நான் வாழ்ந்திருக்க முடியாது என்றதான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பம் ஏறெடுப்பீர்களானால் அந்த விண்ணப்பத்தை கேட்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இவன் இப்படி ஜெபம் பண்ணும் போது தேவன் என்ன செய்தார்? அங்கிருந்து அவனுக்கு உடனே ஒரு சத்தம், தேவ மனிதனிடத்துல அவர் ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு ஜெப சத்தம் வருகிறது. என்ன சத்தம்? ஜெப சத்தம். இவன் கேட்கிற ஜெப சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறதான ஒரு மருத்துவரை போல ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? வருகிறான். அவன் மருந்து என்ன சொல்லுகிறான்? படிங்க பார்ப்போம். எசேக்கியாவை நோக்கி 5ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருடம் கூட்டுவேன். உன் நாட்களோடு என்ன செய்யறேன்? பாத்தீங்களா? இன்னும் 15 வருஷம் நம்ம கூட இருந்தா போதாதா? இந்த உலகத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 15 வருஷம் இருப்போமே. இவன் என்ன செய்யறான்? 15 வருஷம் தாருன்னா கேட்டான் இல்ல. இவன் என்ன செய்யறான்? என் ஆயுசு நாட்கள் முடிவடைய கூடாது, நான் இன்னும் கொஞ்சம் பூமியில என்ன செய்யணும்? இருக்கணும். அதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்யும் என்று அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரிடத்துல சுவர்புறமா சேர்ந்து சுவரை பிடித்து கொண்டு என்ன செய்யறான்? ஜெபிக்கிறான். வேற எந்த ஒரு சாயலையும் அவன் நம்பவில்லை, எந்த ஒரு ரூபத்தையும் அவன் நம்பவில்லை. வானத்தையும் பூமியும் உடைய தேவன் எனக்கு செவி கொடுப்பார் என்கிற வாயினால் அவன் புறப்படுகிற வார்த்தையை மட்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே, நான் இந்த ராத்திரியில முடிவடைய போகிறேன். இந்த ராத்திரியில என் உயிர் முடிந்துவிடும். விடிய காலத்தில் என்னை யாரும் பார்க்க முடியாது. பூமியின் குடிகள் எல்லாரும் போகிற வழியில் போகிறேன். பூமியின் குடிகளை நான் இனிமேல் பார்க்க முடியாது. அந்த ராஜ சிங்காசனத்துல நான் உட்கார முடியாது. இந்த ஜனங்களை எல்லாரையும் விட்டுட்டு நான் போறேன். அப்ப எனக்கு என்ன செய்யக்கூடாது? என்னை நீர் எடுக்கக்கூடாது. என்னுடைய நாட்கள் இன்னும் கொஞ்சம் நாட்கள் கூட்டி தரணும், இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி தரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? அவன் தேவனிடத்துல ஜெபிக்கிறான், தேவனிடத்துல புலம்புகிறான். ஒரு புறாவை போல புலம்புகிறான். புறாவை போல என்ன செய்கிறான்? புலம்புகிறான். அப்ப அந்த புறாவை போல புலம்புகிற அவனை தேவன் என்ன செய்கிறார்? அவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அப்ப இந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்க. இந்த 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பதற்கு அடுத்ததாக அவன் என்ன சொல்லுகிறான்? 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பாருங்கள், கர்த்தருடைய தேவன் ஒரு அடையாளத்தை இங்கு கொடுக்க விரும்புகிறார். தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற இந்த கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பம் கேட்டேன், உன் கண்ணீரை பார்த்தேன், உனக்கு 15 வருஷம் கூட்டி இருக்கிறேன். இப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னையும் இந்த நகரத்தையும்